வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி 3வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை. சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 458வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 458வது ட்ராவுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து திங்கக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 581ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 081 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 08ன்னு கொடுத்துருந்தோம். 8 வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 81ங்கிறது பிசி பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். நம்ம வந்து முன்னாடி நாள் கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 10,000% ஸ்ட்ராங் பண்ணி 08 ஆல் போர்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ஏ போர்டில் 5 வந்துருந்துச்சு, 581ன்னு வந்துருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் வந்து பி போர்டில் 8ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏ போர்டு வந்து நமக்கு 5 பதிலாக 0 வந்திருந்தா அப்படியே 2 நம்பருக்குமே பாஸ் ஆகிருக்கும். பாக்ஸில் கொடுத்ததுலேயும் ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. பாக்ஸில் வந்து பிசி வினிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம கொடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 018 பாக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். இதில் வந்து 081ன்னு வந்திருக்கும். பார்த்திங்கன்னா பிசி வந்து 81ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது அடுத்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. 11ஆம் தேதி 3வது மாதம் 2025 458வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு வந்து ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும். எல்லாருக்குமே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 8 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஏ போர்டில் 8 வர்ற மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 8 வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 0 8 தான் வரணும். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். பி போர்டில் நமக்கு 4 வர்ற மாதிரி கிடச்சிருக்கு, 1 வர்ற மாதிரி கிடச்சிருக்கு. பி போர்டில் 1 4 வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் பி போர்டு எடுத்துக்கலாம். சி போர்டில் நம்ம 6ஆம் நம்பரை எடுத்திருக்கோம். 6 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. 6 8 தான் சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து நீங்கள் 8ஐயும் 0வையும் எடுத்துக்கலாம். பி போர்டில் 4 1 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் வந்து 6ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஆல் போர்டில் வந்து நான் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வருதுன்னு நினச்சிங்கன்னா ஆல் போர்டு வந்து எடுத்துக்கலாம். ஆல் போர்டு இன்றைக்கி வந்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆல் போர்டில் இன்றைக்கி 9ஆம் நம்பரை எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆல் போர்டில் 6ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கேன். 10,000% ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு போர்டு வந்து நமக்கு வின்னிங் கிடைக்கும். 9 6 கண்டிப்பாக ஆல் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே வின்னிங் எடுக்கணும். எல்லாருக்குமே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். 9ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. நமக்கு
9ம் 6ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000% வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆல் போர்டில் 9 6ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். 9ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் நம்ம கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாட்ஸில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பாட்ஸை பொறுத்த வரைக்கும் 746 746 ஒரு பாட்ஸ் எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 709 பாட்ஸில் நான் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 746 709 அப்படின்னு சொல்லி பாட்ஸில் எடுத்திருக்கேன். இந்த 709ங்கிறது அப்படியே வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே எடுத்துக்கலாம். 709ங்கிறத சைட்டாகவே நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 746ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகிருக்குதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகிருந்தால் எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். பாட்ஸில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 3 நம்பருக்கெல்லாம் நமக்கு சைட்டாகவே என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் நம்ம கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் நம்பர்ஸை நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். சைட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸை நான் எடுத்திருக்கேன். 746 749 746 749 916 018 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்திங்கன்னா நமக்கு மீண்டும் 5 வந்துச்சுன்னா நமக்கு 3 நம்பருக்கு 905ன்னு சொல்லி ஒரு நம்பர் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 905 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 418 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 418 416 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 016 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும், எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸை நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். 418 416 016 905 இந்த நம்பர்லாம் நல்ல நம்பராக இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்ட் நம்பரில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 46ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். 09ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 09 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16 17 நம்பர் வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. 16 17 46 09 04 97 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்ட் நம்பரில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்து கம்மியான நம்பர்ஸாக ஒரு 6 நம்பர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன். 46 09 16 17 04 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த 6 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. நீங்கள் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இப்போது நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லையும் இருந்துச்சுன்னா மட்டுமே 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 27 09 27 09
27 46 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10 18ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10 18ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 20 59 20 59ங்கிற நம்பரையும் எடுத்துக்கலாம். எல்லா நம்பர்களுமே 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். 27 09 எடுத்துக்கலாம், 27 46 எடுத்துக்கலாம், 10 18ன்னு எடுத்துக்கலாம், 20 59ன்னு எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த 4 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி கேஎல் டியர் நம்ம வந்து ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கேஎலுக்கும் டியருக்கும் பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கேஎலுக்கு பார்த்திங்கன்னா 2:10லேருந்து 2:30 மணிக்கிலே நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருவோம். அதே மாதிரி டியருக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருதுன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டுமே ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.